எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இணைந்து காட்சி தரக்கூடிய அழகான ஒரு தருணம் இதோ நமக்கு கிடைக்க இருக்கின்றது. சுவாமியினுடைய அந்த புறப்பாடு மூலஸ்தான சந்நிதிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த வாயிலின் வழியாக இப்பொழுது உற்சவ மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியினுடைய அந்த திருவுருவம் வெளியிலே வரத் தொடங்கி இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் தங்களுடைய மேல் துண்டை எடுத்து சமிக்ஞை காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அண்ணாமலையானுக்கு அரோகரா என்கின்ற அந்த முழக்கமும் அங்கே விண்ணதிர ஒலிப்பதை நம்மால் கேட்க முடிகிறது. அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு அரோகரா என்று மலை உச்சியின் மேலே அந்த அற்புதமான தீபம் ஏற்றக்கூடிய காட்சியையும் நம்மால் தரிசிக்க முடிகின்றது. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்று மணிவாசக பெருந்தகை பாடியது போல இந்த பிறவியினுடைய அந்த ஜென்ம பலன் கிடைத்தது என்பதை போல மலை உச்சியின் மேலே மிக கம்பீரமாக மிக ஒளி பொருந்தியதாக இதோ அண்ணாமலையாருடைய அந்த ஒளி பிழம்பாக அவனுடைய ஜோதி தரிசனத்தை நாம் காண முடிகின்றது. அண்ணாமலை அண்ணலும் உண்ணாமலை அம்மனும் ஒன்றாக எழுந்தருளிய அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் நாம் கண்டு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் பெருமக்களே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என் சொல்லி வாழ்த்துவனே என்று இந்த காட்சியை சொல்லி வாழ்த்துவதற்கு நமக்கு நாவே போதாது.